ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருமே இந்த ரிசல்ட்டுக்காக தான் ஒரு 3 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணுறோம் இல்லையா? இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டே வந்து அப்டேட் வந்து குடுக்கல. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, அனைவருமே இந்த ரிசல்ட் வருமா? வராதா? என்னைக்கு வரும்? நாளைக்கு வரும்? அப்படின்ற மாரி தான் அனைவருமே சொல்லிட்டு இருக்கோம். இதுவரைக்குமே ஒரு 3 மாத காலங்களாவே சொல்லிட்டு இருக்கோம். இதுவரைக்குமே அப்டேட் வந்து குடுக்கல. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட பொறுத்து என்ன தகவல் வந்து குடுத்துருக்காங்க. இந்த டிஆர்எஃப்எஸ் மூலமாக என்ன தகவல் வந்து வெளியாயிருக்கு. இந்த ரிசல்ட் வருமா? வராதா? எப்போ தான் ரிசல்ட் குடுக்க போறாங்க? யாருக்கெல்லாம் இதில முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்கு. இருந்தாலுமே டிஆர்எஃப்எஸ் மூலமா என்ன தகவல் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குடுத்துருக்காங்களே. இப்போ மார்ச் லாஸ்ட் வீக் இந்த நிலை இன்று வந்து பார்த்தீங்கன்னா, வெளியாகலாம். இன்று இரவுக்குள்ள ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ அஃபிஷியலாகவே வெளியாக இருக்குது. இப்போ இன்று வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே இன்றைக்கி அப்டேட் குடுக்க போகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரேஷனோட வேலைக்காக தான் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃப் துறையெல்லாம் அதுக்கு பின்னாடி வந்து 2025ல் அப்டேட் குடுத்தாங்க. இப்போ ரிசல்ட்டும் வந்து அப்டேட் குடுத்துட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இது ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸிங்கில் தான் வந்து நடக்கும் அப்படின்றத. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, ஸ்லோ ப்ராசஸிங்கில் தான் வந்து நடக்கும். இருந்தாலும் விரைவில் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அவங்க சொன்ன மாரி இது வரைக்குமே அப்டேட் குடுக்கல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் அப்படின்றது இன்னும் 2 நாட்கள் வந்து இருக்குது. அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு குடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கட்டாயமாக பார்த்தீங்கன்னா, ஏப்ரலில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் வேலையில் நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி செலக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து நடந்திருக்கு. இந்த வேலையில எவ்வளோ மார்க் இருந்தா குடுத்துருக்காங்க. எத பேஸ் பண்ணி தான் அனைவருக்குமே இந்த வேலை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்கு. இத பத்தியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டுக்காக தான் ஏற்கனவே அவங்க வந்து நோட்டீஸ் எல்லாம் குடுத்துட்டாங்க. டிசம்பர் மாதமே குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 3 மாத காலங்கள வந்து தள்ளிடுச்சு. எதனால இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷனோட வேலையில கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங் தான் வந்து நடக்குது. இருந்தாலும் இந்த பொங்கல் பண்டிகையின் காரணமாக கொடுக்கப்பட்ட பொருளின் அடிப்படையில் தான் இவங்களுக்கு வந்து இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. இதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டிலே ஆயிடுச்சு அப்படின்றத கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு அ ப அ இந்த வெப்சைட் மூலமாக கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ரிசல்ட் வருமா? வராதா? அப்படின்ற கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில மாவட்டத்தில ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து சில பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. சில பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு இந்த வேலையில சந்தேகங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டால நெறைய பணப்புழக்கம் வந்து நடைபெறுது. இதனால தான் இன்னுமே அது முடியல. இதனால பார்த்தீங்கன்னா, இது வந்தாலும் நடக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இப்ப சதுரடியாக எதிர்பார்த்த மாரி இந்த ரிசல்ட்டுக்கு நெறைய பணப்பலவங்கள் வந்து நடக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது மாரியும் நெறைய பேர் இருக்காங்க. இதனால ரிசல்ட் இதுக்கு மேல வராது அப்படின்ற மாரியும் நெறைய பேர் வதந்திகள் வந்து பரப்பிட்டு வந்து இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த ரிசல்ட்டு வருமா? வராதா? அப்படின்ற கேள்விக்கு உட்காயிருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி இந்த ரேஷனருடைய வேலைக்கான ரிசல்ட்டு விரைவில் அப்டேட் ஆகும். என்னைக்கு வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா, இப்ப 12 மணி அளவுல
ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு அப்படின்ற மாரி நேற்று ஒரு தகவல் வந்து வெளியா இருந்துச்சு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலா தான் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. இந்த ரிசல்ட்டுக்காக தான் நம்ம வந்து இதுவரைக்குமே இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும் அப்படின்ற சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 3 மாத காலங்கள் ஆயிடுச்சு. 3 மாதமே வந்து முடியப்போகுது. மார்ச்சுக்குள்ளேயே நாங்க வந்து குடுத்துருவோம் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க. மார்ச்லயே வந்து இனிமே வெளியிடல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல வந்து வெளியிடுவோம் அப்படின்ற மாரி ஒரு தகவல் வெளியா இருக்கு. கட்டாயமாக வெளியாகுமா அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறியாவே இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் ரேஷன் கார்டு வேலையில அப்ளை பண்ணி இறுதி பட்டியலுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு பெரிய சந்தேகங்கள் வந்து ஏற்படுது. இதனால பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் குறித்து இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை இல்லாத அப்படின்ற மாரி இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில அனைவருமே வழங்கியிருக்காங்க அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருக்கு. அனைவருக்குமே தெரியும். இதில வந்து செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? இந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு வந்து வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் அதே மாரி 10த், 12ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்கீங்க? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முகத் தேர்வுல உங்கள வந்து சில 5 விதமான கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில அந்த அதில வந்து எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய நடவடிக்கை அனைத்துமே எப்படி இருக்கு? அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு சில மார்க்லாம் அதில வந்து வழங்கியிருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து நேர்முகத் தேர்வுல நீங்க வந்து 10த், 12ல கட் ஆஃப் எழுதிருக்கீங்க இல்லையா? அத வந்து பேஸ் பண்ணி அனைவருமே எந்த வேலைய வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாலுமே, இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. அடுத்தது இதில முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமைய பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முன்னுரிமை பொறுத்தளவுக்கு நீங்க முதல் பட்டதாரி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில கட்டாயமாக முன்னுரிமை வந்து குடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, கட்டாயமா உங்களுக்கு வந்து இதில வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இதில முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதே மாரி இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட்டாயம் எங்களுக்கு முன்னுரிமை வந்து குடுத்துருக்கோம் அப்படின்றத ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில லெட்டரும் வந்துருந்துச்சு. இந்த நிலையில் தான் அனைவருமே அ செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நடந்திருக்கு. இருந்தாலுமே இதுவரைக்குமே இந்த செலக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் முடித்திருக்காங்களா? இல்லையா? என்ன ப்ராசஸ்ங்க தான் வந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே 90, 95% வரைக்கும் தான் முடித்திருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு வந்து இன்னும் வந்து முடியல. இதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலும் ஏப்ரல் 1 வீக்ல தான் நம்மளுக்கு வந்து குடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.